விஜய் ரூம்ல இருக்காரு. அங்கருந்து காவேரி வராங்க. வந்து கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "என்னங்க ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல காவேரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணு சொல்லுவேன். ஆனா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "என்னங்க சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஆர்வமா கேட்குறாங்க. "இல்ல நீ சொன்னத நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். தாத்தா, பாட்டி கூட போய் நம்ம இருக்கலாம்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இதோ வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. "என்ன காவேரி எங்க போற?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "இருங்க வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு கொஞ்சம் சர்க்கரை எடுத்துட்டு வராங்க. "வாய காட்டுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வாயில வைக்கிறாங்க. என்ன காவேரி இது?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "நீங்க இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? அதனால தான் நான் சர்க்கரை குடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "என்ன காவேரி இப்படி பேசிட்டு இருக்க? நீ சொன்னத நான் யோசிச்சு பார்த்தேன். தாத்தா, பாட்டி வீட்ல நீ போய் இருந்தா சந்தோஷப்படுவேன்னு நீ சொன்ன. அதனால நான் ஓகேன்னு சொன்னேன்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ரொம்ப தேங்க்ஸுங்க. நாளைக்கு நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்றாங்க. பேக் பண்ணிட்டு போயிட்டு சொல்றாங்க. "அம்மா நான் போயிட்டு வரேன். நான் அங்க போய் இருக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு. "அக்கா நான் போயிட்டு வரேன். நீ பார்த்துக்கோக்கா." அப்படின்னு சொல்றாங்க. "அடிக்கடிக்கு நான் ஃபோன் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. போன உடனே தாத்தா பார்க்குறாரு. "வா விஜய் வா வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டோனே அங்க போயிட்டு அவங்க சித்திய போயிட்டு ஆரத்தி கொண்டு வர சொல்றாரு. 2 பேரையும் நிக்க வைக்கிறாங்க. ஆரத்தி எடுக்குறாங்க. அவ்ளோ சந்தோஷப்படுறாரு தாத்தா. "நீங்க 2 பேரும் வந்தத நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. "என்ன காவேரி, நான் சொன்னேன். நீ உடனே செஞ்சுட்ட போல இருக்கு." அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. "ஆமா தாத்தா. நீங்க சொன்னீங்களா, நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எப்படியாவது இவர இங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானே உண்மைய சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என் பேரன் இங்க இருந்தாலே எனக்கு போதும். அதுவும் பாட்டி கண்டிப்பா உடம்பு சரியாயிடுவாங்க." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "ஆமா தாத்தா. நாங்க 2 பேரும் வந்துட்டோம்ல. இனிமே பாட்டி சூப்பரா நடப்பாங்க. எல்லாமே நடக்கும். நாங்க 2 பேரும் பார்த்துப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "அது போதும் காவேரி. எனக்கு அது போதும். நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே எனக்கு போதும்." அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப 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 சந்தோஷமா போறாரு. போயிட்டு விஜய், காவேரி 2 பேருமே போயிட்டு உள்ள இருக்காங்க. அப்ப அப்படி தாத்தா கூப்பிடுறாரு. விஜய் வராரு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே குடிச்சிட்டே இருக்காங்க. "என்ன விஜய், நீங்க வர்றது எனக்கு எவ்ளோ பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுக்கு தான் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "தாத்தா நெறையலாம் குடிக்கக்கூடாது." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய். நான் கொஞ்சமா குடிக்கிறேன். எனக்கு என் பேரன் வீட்டுக்கு வந்துட்டான்ல, எனக்கு அந்த சந்தோஷம் தாங்கவே முடியல. அதனால தான்." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அத கேட்டோனே விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. "இங்க பாருங்க, உங்க பேரன் உங்கள விட்டு எங்கேயுமே போக மாட்டாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லாத்துக்குமே காரணமே காவேரி தான். காவேரி தான் அடம் புடிச்சு என்ன இங்க கூட்டிட்டு வந்தா." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "எனக்கு தெரியும். காவேரி தான் உன்ன கூட்டிட்டு வந்ததுன்னு எனக்கு தெரியும் விஜய்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "இனிமே பாட்டி நல்லாயிடுவாங்க. அது போதும். விஜய் நீ இந்த வீட்டோட பேரன்டா. நீ தான்டா இந்த இந்த வீட்டுக்கே வாரிசு. இவ்ளோ சொத்தும் உன்னோடதுடா. நீ ஏன்டா போயிட்டு அங்கலாம் கஷ்டப்படணும்." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "தாத்தா நான் அங்க கஷ்டம்லாம் படல தாத்தா. என் பொண்டாட்டி இருக்கா. அவங்க என்ன நல்லா தான் தாத்தா பார்த்துக்கிட்டாங்க." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அவங்க நல்லா தான் பார்த்துப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் எங்களெல்லாம் விட்டுட்டு நீ போனது எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் தானப்பா. உன்ன உன்ன உனக்காகவே நாங்க வாழ்ந்தோம் தெரியும்ல. உன்ன ஒரு நாள் கூட பார்க்காம நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? எங்க மனசு எப்படி இருந்தது தெரியுமா? இந்த வீடே எப்படி இருந்தது தெரியுமா? யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. இப்ப நீ வந்த உடனே இந்த வீட்ல இருக்க சந்தோஷத்துக்கு அளவே இல்ல தெரியுமா? அந்த அளவுக்கு நானும் பாட்டியும் ஏக்கத்துல இருக்கோம். ஐயோ! என் பேரன் எங்கள விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டிக்கு பாத்தியா உடம்பே சரியில்லாம ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பாசத்த வச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "தாத்தா விடுங்க. நான் தான் வந்துட்டேன்ல. இனிமே நீங்க கவலையே படாதீங்க. பாட்டி சரியாயிடுவாங்க." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "தெரியும்ப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா." அப்படின்னு தாத்தா விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.